செஃப் ஃப்ரீயாக இருந்தாருன்னா அவர்கிட்டயே போயிட்டு இங்கே ஸ்பெஷல் என்னென்னு கேட்போம். நம்ம ஸ்பெஷலாக நம்ம செஃப் சொல்லதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு எது ஃபேவரட்னே சொல்ல தெரில, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது அமுத சோபியோட ஏஎஸ் கேஃபேக்கு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியோட மெயின் இடத்துல, பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ரோட்டில் இருக்குது. நம்ம அமுத சோபியில் எல்லாமே பார்த்துருப்போம். ஊஞ்சலா மட்டிலையும் சரி, மெயின் ரோட்லேயும் ஒரு கடை இருக்குது. பட் இங்கே என்ன ஸ்பெஷல்னா, இங்கே கேஃபேயில் எல்லாமே ஃபியூஷன் மெனு கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் ஐஸ்கிரீமும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக அமுத சுரபியோட எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் செல்ஃப் சர்வீஸ் இருக்கும். இங்கேயும் செல்ஃப் சர்வீஸ் தான், பட் இனிமேல் அப்கிரேட் பண்ணி நம்மளே எல்லாமே செக் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம டேக் அவே டைனிங் எல்லாமே ஆர்டர் பண்ணி இங்கே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எக்கச்சக்கமாக மெனூஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா, செஃப் ஃப்ரீயாக இருந்தாருன்னா அவர்கிட்டயே போயிட்டு இங்கே ஸ்பெஷல் என்னென்னு கேட்போம். செஃப் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு சில டிஷ்ஷஸ் எல்லாம், அதெல்லாம் சொல்லியிருக்கோம். எப்படி கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அந்த கேப்பில் என்ன பண்ணலாம்னா ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். பக்கத்துலேயே ஹேண்ட் வாஷ் இருக்குது. அப்புறம் ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கவுண்டர் இங்கே முன்னாடி இருக்குது. ப்ளஸ் அப்படியே நம்ம செஃப் செய்கிற கிச்சனும் இங்கே தான் இருக்குது. நம்ம லைவாக கூட பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. உள்ளே வச்சு ரொம்ப ஹைஜீனாக நமக்கு டவுட் பட வேண்டியதில்லை. எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க. அதை கூட நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். நமக்கு முன்னாடியே தான் செஞ்சாங்க எல்லாமே. அதை அப்படியே பார்ப்போம் வாங்க. இங்கே ஐஸ்கிரீம் ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரியே எக்கச்சக்கமாக ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. முதல்ல நம்ம மெயின் டிஷ்ஷை முடிச்சுட்டு லாஸ்ட் ஐஸ்கிரீம் போயிடும். சீஸ் கேக்ஸு, பேஸ்ட்ரீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்படியே பக்கத்தில் வாங்க, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இங்கே இருக்கு இல்லையா ரசமலாய், இது கூட சேர்ந்த எல்லாமே வந்து கோல்டான ஸ்வீட்ஸ் தான். இதெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. அப்படியே தாண்டி வந்தோம்னா அந்த அக்கா வராங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாட்டான ஸ்வீட்ஸு, நம்ம அல்வா எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா சூடாக வச்சுருக்காங்க. வந்து நமக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துட்றாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. எல்லாமே வச்சுருக்காங்க. சிப்ஸு, முறுக்கு, அதிரசம் எல்லாமே இருக்குது. நம்ம அமுத சுரபியில் நார்மலாக இருக்கிற எல்லா ஃபுட்டும் இங்கேயும் இருக்குது. காரப்பொடி, கொள்ளுப்பொடி, எள்ளு பொடி எல்லாமே இருக்குது. தொக்கு, ஊறுகாய், குக்கீஸும் இருக்குது, பிஸ்கெட்ஸும் இருக்குது, பன் பட்டர் ஜாமும் இருக்குது. அப்புறம் இங்கே கேக் எல்லாமே இருக்குது. எல்லா ஃப்ளேவரும் வச்சுருக்காங்க. யூஸ்வலாக நம்ம அமுத சுரபியில் இருக்கிறதே தான். ப்ளஸ் ரோஸ் மில்க், பாதாம் மில்க், அப்புறம் நன்னாரி சர்பத்தும் இருக்குது. வெயிலுக்கு அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்குது. கெஃபே மட்டும் இல்லாமல் கூட ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு அண்ட் நமக்கு பஃப் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. அண்ட் கேக்ஸ், பேஸ்ட்ரீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற கூட சாப்பிட்டுட்டு வேண்டியதை விட வீட்டுக்கு கூட வாங்கி போய்க்கலாம். நம்ம டிஷ்ஷெல்லாம் வந்து சொன்னாங்க, வாங்க போய் பார்ப்போம். இங்கே செல்ஃப் சர்வீஸ் தான். ஸோ நம்மளே எடுத்துக்கலாம் நம்ம டிஷ்ஷை. நம்ம ஸ்பெஷலாக நம்ம செஃப் சொல்லதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அப்படியே அடுத்து நம்ம ஆர்டர் பண்ண சீசர் சாலட் வந்துடுச்சு. ப்ளஸ் ஸ்பெஷலாக ஒரு சாண்ட்விச்சும் செஞ்சுருக்காங்க. ரெண்டையும் சாப்பிட்டு பார்ப்போம். இடம் பத்துமான்னு தெரில, எல்லாத்தையும் சாப்பிடுவோம். நீங்கள் இப்போ எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் என்னோடய பெஸ்ட்டோடைய ஃபுட்ஸை உங்களுக்கு நான் ட்ரை கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சூப்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சூப் வந்து ப்ரொக்கோலி சூப் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன். அதை வந்து போலில் கொடுக்காம ப்ரெட் லோஃபை போலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். சீஸ் அண்ட் மேக் அண்ட் சீஸ் பாஸ்தா ஒன்று கொடுக்குறேன். அதுக்கப்புறமா லோடட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுக்குறேன். குழந்தைங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பன்னீர் பேட்டி பர்கர் ஒன்று தரேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ராயல் வெஜ் பீஸா. அடுத்ததாக ஆல்ஃபரோ பாஸ்தா. அது இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் காம்பினேஷன் ஃபியூஷனாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே ஒரு ஃபுட்டை ஆரம்பிக்கும் போது சூப்பில் தான் ஆரம்பிப்போம். சூப்பை சொன்னேன், எங்கே சூப்பை காணமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க இதுதான் வந்து லோஃபோட சூப்பு.
நம்ம ஃபியூஷன் ஸ்டைலில் சூப்பு வந்து இந்த லோஃபில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுலேருந்தே போவோம். இது உள்ளே இருக்க இன்க்ரீடியன்ஸே வந்து அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அவர் சொன்னார்னா ஃபுல்லாக நேச்சுரலாக போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் மேங்கோக்கு வந்து ப்ரோக்கலி ரொம்ப பிடிக்கும். நிறைய டிஷ்ஷஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்கலிலேயே சூப் செஞ்சுருக்காங்க. அதுவும் வந்து உள்ள பிரெட் கிரன்ச்சஸ் எல்லாம் போடாமல் பிரெட்டுக்குள்ளேயே ஊற்றி கொடுத்துருக்காங்க சூப்பை. இதுதான் சூப் பவுலாம் கேட்டால் அது லோஃப் பவுல் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம ஹெல்த்தியாக சாலட் போவோம். இது வந்து சீசர் சாலட். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக தான் இது பண்ணும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸோ எதுவும் கிடையாது. பார்க்க காரமே இல்லாத மாதிரி இருக்குது. ஃபுல் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் மைல்டாக அந்த காரம் தெரியுது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பாஸ்தாவும் வந்துடுச்சு. ஓகே, பீட்சா வேறு ஆறுது. என்னடா இவன் ஒரே ஒருத்தன் வந்துட்டு ஒரு 7 டிஷ் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்காதீங்க. பின்னாடி டீம் கோவத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டோம்னா இப்போ எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறதுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வரைக்கும் நான் அளவாக போடுவோம். ஸோ இங்கே பீசஸ் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஸ்லைஸ் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சாப்பிட்றோம். நமக்கே ஒரு கில்ட்டியாக ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது குட்டி குட்டி பீஸாக இருக்கனால நமக்கு கில்ட்டினஸ் இருக்காது. நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக சாப்பிட்லாம். இப்போ பீட்சா வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நான் ஆறிடுச்சு எப்படி இருக்குன்னு தெரியலன்னு நினச்சேன். பேஸ் ரொம்ப தின்னாக இருக்கனால இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்னஸ் அப்படியே சாப்பிடும்போது தெரியுது. பேஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. ப்ளஸ் அதே சமயம் நம்ம சீஸோட பேஸும் சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக நல்லா வந்துருக்கு. மதுசரபியில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்போவுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நல்லா தின் பீசஸாக போட்டிருக்காங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. எனக்கு எப்பவுமே மெக்டி ஃப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எல்லாமே ஈவனாக இருக்கும், தின்னாக இருக்கும். ப்ளஸ் டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். சரி, எனக்கா இது வந்து சிக்கன் வெஜ் சிக்கன். ஓகே, ஆக்சுவலாக செஃப் கேட்டார் நீங்கள் வெஜ்ஜில் எது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேட்டார். நான் பியூர் நான் வெஜிடேரியன், வெஜ் வந்து அப்படின்னு சொன்னேன். அப்படி அவங்களுக்காக ஒரு டிஷ் இருக்குது அப்படின்னாரு. நான் ஷாக் ஆகிட்டு இது வெஜ் ஹோட்டலாச்சே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். வெஜ் சிக்கன் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிக்கன் மாதிரி தான் இருக்குது. நம்ம சிக்கன் டிக்கா இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி உள்ள கேப்சிகம் எல்லாம் போட்டு ஸ்குவேர்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அது ஒரு நான்வெஜ் ஃபீல் தான் இருக்குது லைட்டாக. அந்த கேப்சிகம் கூட வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்கர் பன் வந்து இவங்களே மேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்க்குறக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எந்த ஒரு சுத்தமான ஆள்னாலையும் பப்ஸையும் பர்கரையும் நீட்டாக சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் நானும். சரி, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது டேஸ்ட்டு. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம பாஸ்தா இருக்குது. கௌரியோட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சுருப்பாங்க. அதே ஒயிட் சாஸ் பாஸ்தா இங்கேயும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எனக்கு எது ஃபேவரட்னு சொல்ல தெரில. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த சிக்கனும் சரி, வெஜ் சிக்கன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது. நம்ம வெஜ் ஹோட்டல்ஸ் எனக்கு தெரிஞ்சது இது மாதிரி சாப்பிட்டதில்லை நான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பர்கர் ஆஸ் யூஷுவல் அமர்சர்பியோட ட்ரெண்ட்மார்க் மாதிரியே சூப்பராக இருக்குது. இந்த சாலடும் சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சூப் தான் அல்டிமேட். அப்புறம் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும். இடம் வந்து செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நார்மலாக சிட்டிக்குள்ளே தான் இருக்குது இந்த இடம். நல்லப்பா தேட்டர் இருக்கு இல்லைங்களா பொள்ளாச்சியில், அந்த தேட்டரோட அந்த ரோட்டில் தான் வருது. இது பின்னாடி நல்லப்பா மகளோட பேக் சைடும் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே வந்து நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு இறைச்சல் இல்லாமல் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடமா இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இது அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரில. நம்ம டீம் எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்தாங்க. எல்லா ஃபுட்டுமே நல்லா குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அனதர் திங் என்னென்னா நமக்கு வந்து எல்லாமே நேச்சுரலாக பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேஸ்ட்லேயே சில இது தெரியுது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக அந்த டேஸ்ட் நல்லா தெரியுது. இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இன்ஸ்டாலையும் நம்ம பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க. ஓகே, டாடா, பை பாய்.